ஜெயில் அகோடா மியூசியம். காரை பார்க் பண்ணியாச்சு. பாருங்கள் பீரங்கிலாம் நிற்கிது. வியூவை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க. செம்ம வியூ. ஆடுங்கப்பா தான் போட்டிங். பாம்பே படத்தில் இந்த கடற்கடல் தான் நிறைய ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். பாருங்க காரை தண்ணி வந்து மோதுது. அதுதான் அந்த மேலே வந்து ஃபோர்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, மேலே கோட்டை அகோடா ஃபோர்ட்டு. மேலே போயிட்டு இப்போ கீழே வந்துருக்குறோம். உள்ளே போய் பார்ப்போமா? வாங்க பார்த்துட்டு வரலாம். டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குது. டிக்கெட் எவ்வளோன்னு தெரில, வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். ஒரு ஆளுக்கு 200 டிக்கெட்டாக. டிக்கெட்டை வாங்கி அவங்களே கையிலே ஒட்டி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே நுழைஞ்சோடனே நம்ம பார்க்க வேண்டியது வந்து பீரங்கி தான். அந்த காலத்தில் அந்த நெருப்பு வச்சு வெடிக்க வைப்பாங்க. உருண்டையை வந்து ஃப்ரண்ட் வழியாக போடுவாங்க. அந்த உருண்டையை பாருங்கள் லைனாக நிற்கிது. இங்கே தான் கப்பல் வந்து நிப்பாட்டி மேலே அந்த ஃபோர்ட்லேருந்து தண்ணி வந்து கப்பலுக்கு நிறைக்கிற இடம். இந்த ஜெயிலில் வந்து எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்கன்றதை அப்படியே சிலையாக வடித்து வச்சுருக்குறாங்க. இது மாதிரி பாருங்கள் எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க அந்த காலத்தில். அங்கே வரைக்கும் போகலாமா? லாஸ்ட் வரைக்கும் போய்ட்டு வரலாமா? ஜெயில் உள்ளே தான் இருக்குது. நம்ம அப்புறம் போகலாம். இங்கே நம்ம போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாமா? ஒரு ஷாப் கூட இருக்குது. இதுக்கு மேலே நாட் அலோடு. என்ட்ரி க்ளோஸ்ட் ஃபார் விசிட்டர்ஸ். அது ஏதோ போட்டுக்கிட்ட ஏதோ வந்த கப்பலில் வந்தாக்க நிப்பாட்டி வாங்குறதா இருக்கும். செம்மையாக இருக்கா கோவா? அதுதான் அந்த டால்ஃபின் ரைடோட போட்டு. அங்கேருந்து கொண்டு வருவாங்க. சூப்பராக இருக்குல்ல? வாங்க நம்ம ஜெயிலுக்குள்ளே போகலாம். ஜெயிலோட என்ட்ரன்ஸே அமக்கலமாக இருக்குது. அந்த காலத்தில் கோட்டையை கட்டி அதுக்கப்புறம் வரவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டு அந்த கோட்டையை ஆக்குப்பை பண்ணி அப்படியே பிடிச்சிக்கிட்டு லாஸ்ட்டாக போர்ச்சுகீஸ் வந்து கோவாக்காரங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த இடம் தான் அது. இது வந்து ஜெயில் கீழ்கோட்டை இல்லையா? இதுலேயும் அந்த பாம்பே படத்தில் இருக்க அரவிந்த் சாமி வந்து அந்த கடல் ஓரத்தில் நின்றுட்டு அந்த ஷூட்டிங்லாம் எடுத்துருந்துருப்பாங்க. அந்த சாங்கை பாருங்களேன், உயிரே உயிரே சாங்கு. இந்த பாருங்க, இங்கெல்லாம் நின்று பாடிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த சீன்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஜெயிலர்ஸோட கோட்ரஸாக. ஜெயிலை வந்து பாதுகாக்கிறதுக்கு இங்கே தான் இந்த ஜெயிலர்ஸ்லாம் தங்கியிருப்பாங்க போல. நல்ல காற்று. எவ்வளோ போட்டு சுற்றுது. கடலோரத்தில் அந்த அகோடான்ற ஃபோர்ட் பாறை மேலே அந்த கோட்டையை கட்டி நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்கப்பா அந்த காலத்தில். சூப்பராக. இதுதான் ஜெயில் என்ட்ரன்ஸா? அகோடா ஜெயில் ஹெரிட்டேஜ் பிளாக். பாறையாக இருக்குது. எப்படி கப்பலை வந்து இங்கே வந்து நிப்பாட்டி தண்ணி நிறைச்சி வைப்பாங்கன்னு தெரில. எப்படியோ அவங்க தூரத்தில் அந்த காலத்தில் கடலில் உள்ளே நிப்பாட்டிட்டு ஏற்றி நிறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த மலை. இதுக்கு மேலே தான் மேல்கோட்டை இருக்குது. இங்கே வந்து ஒரு பெல் இருக்குது பாருங்கள். அது வந்து என்ன பெல்லுன்னா 2 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கப்பலுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காகவும், இன்னொன்று வந்து ஜெயிலில் இருக்கிற மெயினான செல்ஸில் அலர்ட் பண்ணுறதுக்கும். லிஸ்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லா பேரும் வச்சுருக்காங்க. இந்த ஜெயிலில் இருந்தவங்கப்பா எல்லாம்.
இரநூறுவா கொடுத்துருக்கோம். ஜெயிலில் ஒரு இடம் விடாமல் அலசிடுவோம். மேலெல்லாம் வரப்போ பார்ப்போம் வாங்க. இங்கே ஒரு செல் இருக்குது, அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. இது பாருங்க, இது மாதிரிலாம் குடும்பப்படுத்திருக்காங்க. தலையெல்லாம் கட்டி போட்டு லைஃப் சென்டென்ஸ் கிரிமினல் செல், தூக்கு தண்டனை கைதிகளோட செல்லாம். மேலெல்லாம் நம்ம வரும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே உள்ளதெல்லாம் லைனாக பார்த்துட்டு போயிட்டு வரும்போது மேலே எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். சரியா? வாங்க நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். எல்லா ஃபோட்டோ மாறி மாறி வரும். நம்மளோட ஃபோட்டோ சால்வ் பண்ணோமா? ஓ, சால்வ் பண்ணுமா? இது சென்டரில் போகும். இது அங்கே தான் இருக்கும். அது சென்டரு. ஃபினிஷ். இது மாதிரி நிறைய கம்ப்யூட்டரைஸ் பண்ணி நம்மளுக்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நிறைய செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏதாவது நமக்கு தேவைனாக்கா இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதை கிளிக் பண்ணால் அங்கே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நிறைய செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மறக்காமல் கோவா வந்தீங்கன்னா இந்த ஜெயில் மியூசியத்தை வந்து நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லொக்கேஷன் காமிக்கிறது வரும். இங்கே எது தொட்டாலும் லொக்கேஷன் காமிச்சோம். நம்ம தான் போயிட்டு வந்தோம்ல சாக்காத்தடல். அவர் லேடி ஆஃப் குட் வாயேஜ் வேளாங்கண்ணி மாதா ஆரோக்கிய அன்னை. அந்தனியார் இருக்காரு. அன்னை எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. ஓடு மேலே வர இன்னொரு டெக் இருக்குது. மேபி அது வந்து கைதிகளுக்காக உள்ள இதாக இருக்கும் இல்லைம்மா. திருக்குடும்பம் சின்ன ஒரு தீர்த்தக்கிண்ணம். चलो முதல்ல எல்லாத்தையும் சுற்றி ஒன்று காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம ப்ளே பண்ணுவோம்.
இங்கே லொக்கேஷன் பிக்சரு இது அதை பற்றி சொல்கிறாங்க. நவம்பர் 29 என் பர்த்டே இன்னைக்கா? ஜெயில ஓப்பன் பண்ணுறாப்ல பையன். இன்னும் கொஞ்சம் வேகமாக செய். உள்ளெல்லாம் என்னென்னமே இருக்குது, நம்மளை அலோவ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு 4-5 ரூமில் இது மாதிரி கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அந்த டிஸ்பிளேலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓ, நெக்ஸ்ட் பேஜா? ப்ரீவியஸ் பேஜ் வரும், நெக்ஸ்ட் பேஜ். முந்திரி சாரேன்ப்பா பெனி. கல். ஏய், எங்கிட்ட பார்த்தாலும் தெரியுதுடா. எப்படிடா இது? பிளேயர் ரெக்கார்டு. இங்கே இந்த ஸ்கல்ப்சரு இங்கே எனக்கு தெரியுதா? இந்த சைடு போனால் எப்படி தெரியணும்? அதே மாதிரி தான் தெரியுது. இங்கே போய் பார்த்தாலும் அதே மாதிரி தான் தெரியுது. இந்த சைடு போய் பார்த்தாலும் அதே மாதிரி தான் தெரியுது. இது பாருங்க, சூப்பர்ல. டால்மென். இது சுத்த சுத்த கீழே மாதிரி பீப்புள் கல்ச்சர். ஜெயில், காமன் ஜெயில். பிரசன் பிரசன். ஓ, ரூமாக இருக்கு, ரூமாக இருக்கு அப்படியே ஜெயில். அபி, இங்கே ஒரு தனி செயல் இருக்குதா? அங்கே ஒரு தனி ஜெயில் இருக்கு. உள்ளே போய் உட்காந்துக்கிறேன், ஃபோட்டோ எடு. ஓ, சர்ச். ஓகே, ப்ரேயர் பிளேஸ் ஃபார் த பிரிசனர்ஸ். போலாமா? சின்ன ஒரு ரூம் அவ்வளோதான்.
இந்த ஜெயிலை அவங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்கனால அவ்வளோ க்ளீனாக இருக்குது இப்போதைக்கு. ஆனால் பாருங்கள், செவத்துல எல்லாம் ஏதோ இருக்குது. அது பெயிண்ட் அடிக்கிறதப்போ இதாக இருக்கும். ஆனால் ஜெயில் வந்து எப்படி இருந்திருக்குன்றது எனக்கு தெரியல அந்த காலத்தில். ஏதாவது பிக்சர் இருந்தால் நான் அட்டாச் பண்ணி விட்றேன். இந்த அழகான ஜெயில் மியூசியம் இப்போதைக்கு அழகாக இருக்குது. கொடூரமான இடம் தான் இது தெரியும். ஏன்னா எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை போட்டு சித்திரவதை பண்ணி அடைச்சி வச்சுருந்த ஜெயிலு. அந்த பார்த்திங்களா நேம் போர்டில் நிறைய பேர்த்த இங்கே ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கொடூரமாக இருந்த இடம் இப்போ அமைதியாக மியூசியம் ஆகிருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. 200 டிக்கெட் வாங்கினாலும் ஒர்த்து தான். ஏன்னா அந்த கம்ப்யூட்டரைஸ் பண்ணி எல்லாமே இப்போ இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஜெயில் மியூசியம் பார்த்துட்டு முடித்து வந்தாச்சு. வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த இடம் போகிறது பொறுத்து போடுவேன். அந்த அகோடா ஃபோர்ட்டோட சேர்த்து இந்த மியூசியத்தையும் சேர்த்து போடலான் இருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக இதே நிறையா இருந்ததா, அதனால் இது தனியாக போட்டுட்டு அகோடா ஃபோர்ட்டோட வீடியோ தனியாக போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்திருக்கும், அதையும் போய் பாருங்கள். ஓகே, வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.